இப்போது பெயின் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பண்ண முடியுமா, இல்லை பெயின் வந்து டோட்டலாகவே வந்து ரிமூவ் பண்ண முடியுமா? இந்த வலி தான் சார் உலகத்திலே பெரிய ஒரு சக்தி. என்ன கேட்டால் நம்ம எதை கற்றுக்கிட்டாலும் வலி இருந்தால் சீக்கிரம் கற்றுக்குறோம். இப்போ வலியை மட்டும் மறக்கிறதில்ல. எனக்கு தலைவலி வந்தது சொல்கிறோம், உடம்பு வலி எதுவாக இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்க முடியுது. வி ஆல் லேர்ன் த்ரூ பெயின். அதனால தான் உடம்பு பெயின் யூஸஸ் வெரி ரொம்ப அதை பயன்படுத்துறது வந்து சுலபம், அதை மறக்கிறதும் ரொம்ப கஷ்டம். வலிகளுக்கு காரணம் நார்மலாக இடிச்சுக்கிட்டேன், அடிபட்டுடுச்சு, அப்போது ஒரு பாதிப்பு திசுக்களில் ஏற்பட்டால் வரலான்னு நமக்கு தெரியும். திசுக்கள் பாதிப்பே இல்லாமல் யோசனையின் மூலமாக ஒரு வேதனையின் மூலமாக ஹார்ட் அட்டாக் மட்டும் வரும்னு நம்ம சினிமா படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி வெளியிலேருந்து ஒரு நியூஸ் கேட்டால் உள்ளே இருக்கிற ஹார்ட்டுக்கு அப்படியே ரத்த ஓட்டம் குறையும் அப்படின்னு நம்ம கேட்கல. சார் அவர் வந்தார், பொட்டுன்னு அவர் போயிட்டார் சார், அந்த நியூஸை கேட்டார். அப்போது அந்த சேஞ்சை நாம் உண்டாக்கும் பொழுது ஹார்ட்டும் தசை தான், நாம் பண்ணுற மூமெண்ட்டை செய்கிறதும் தசைகள் தான். அந்த தசைகளுக்கு ஏற்பட்ட மாற்றத்தை நம்ம மசில் அட்டாக்னு சொல்கிறது இல்லை. இங்கே வந்து வி கால் தட் வித் பல பெயர்கள் கொடுத்து மாற்றி சொல்கிறோம். ஹார்ட் அட்டாக்னு சொல்கிற மாதிரி நான் இதை மசில் அட்டாக்னு சொல்லுவேன். அப்போ அந்த மசில் அட்டாக் எங்கெல்லாம் இருக்குதோ அதை எப்படி ஹார்ட் வந்தவங்களுடைய பகுதிகளை பார்த்த மாதிரி நான் எந்தெந்த தசைகள்னு பார்த்து அவங்கள சரி பண்ணுறது தான். அதில் பெயின் வந்து பயத்தினால் வருவது. ஒருத்தருக்கு பயம் இருக்குது, எனக்கு வந்துடுமோ, எனக்கு அடிபட்டுடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலும் கூட வலி வர முடியுமான்னா யா. அப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், சார் அது எப்படி முடியும், பயத்தில் வலி வர முடியுமா? ஆனால் நம்ம மெடிசனில் பார்த்தோன்னா ஒரு ஆம்பியூட்டி, அதாவது கை வெட்டப்பட்டோ கால் வெட்டப்பட்டோ அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கை வெட்டுப்பட்ட கை எனக்கு வலிக்குதும்பாங்க. கையே இல்லை, அங்கே விரலே இல்லை, அந்த பகுதி வலிக்குதுன்னு சொன்னால் வலிங்கிறது நாம் சொல்கிற இடத்துல இல்லை, இங்கே இருக்குது. அந்த பகுதி உடம்போடு இல்லைன்னா கூட வலி அங்கே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா அது ஒரு பதிவு, வலிங்கிறது பதிவு. எஸ், இட்ஸ் அ ரெக்கார்ட். ஆனால் அதை நீங்கள் மாற்ற முடியுமா? இப்போ மூளையில் பதிஞ்ச பதிவை நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே ஒரு நர்வ் கனெக்ஷன் தான் சார். அந்த நர்வ் கனெக்ஷன்ஸில் நாம் பண்ணணும்னு முடிவு எடுத்தால் செய்ய முடியும். அது மருந்துகளால் அல்ல, நம்மளுடைய பயிற்சிகள் மூலமாக, அது ப்ரீதிங்கோடு சேர்ந்த பயிற்சிகள் மூலமாக. ஏன்னா அங்கே தான் நான் யோக முறைகளையும் தைச்சி முறைகளையும் சைனீஸ் சைட்லேருந்து வரக்கூடியதும் கீகாங்னு ஒரு ப்ரீதிங் டெக்னிக்கும் இதெல்லாம் அதுக்குள்ளே நுழைக்க முடிஞ்சுது. ஏன்னு கேட்டால் நம்ம சாதாரணமாக ஒரு யோசிக்கிறதுக்கும் மூச்சோடு அது ஃபோக்கஸ் பண்ணி செய்யறதுக்கும், அதுதான் நம்ம தரணம் தியானம் அப்படின்ற சொல்லக்கூடிய பகுதியெல்லாம் அதுக்கு அடங்கி வருது. அப்போது அதெல்லாம் நான் யோகத்துலேருந்தும் எடுத்துக்கினேன், சைனீஸ் மெடிசன்லேருந்தும் கொஞ்சம் இருக்குது. அப்போ நம்ம எண்ணத்தோட ப்ரீதிங்கையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும், மூமெண்ட்லேயும் நம்ம ப்ரீதிங் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். இது நம்ம படகு ஓட்டுறவங்க சொல்லுவாங்களே, ஹைலஸா 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 அப்படின்னு சொல்லி போடும்போது அந்த சத்தத்தோடு அவங்க மூச்சு எடுத்தும் அதை கோஆர்டினேட் பண்ணிக்கிறாங்க, சிங்க்ரனைஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி மூச்சு எடுக்கிற போது அந்த ஸ்ட்ரெயின் தெரியறது இல்லையோ, அந்த அந்த தசைகள் ரொம்ப சுலபமாக இயங்குவதற்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்போ சில ஒலி மூச்சோட எடுத்துக்கிற போது தசை வந்து இழகுது, வலி இல்லாதபடி மாறுது. ஏன்னா சவுண்டு தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஒரு சக்தி. இப்போ ஒரு சினிமா பார்க்குறீங்க, சவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா சினிமா யாரும் பார்க்க முடியாது. ஆனால் சவுண்டை வச்சு மட்டும் நீங்கள் அதனுடைய எஃபெக்டை கேட்டுட முடியும். அதனால தான் நம்ம சப்தமானது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். அந்த சப்தத்தையும் சேர்த்து இங்கே பயன்படுத்துகிறோம். அந்த இப்போது நோக்கு வர்மம்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த நோக்கு அப்படின்னு அவன் காட்டுற அந்த சத்தத்தில் அவன் அடக்கினானே தவிர காட்டிய விரலுக்கு அந்த சக்தி இல்லை, செய்த அந்த சொல்லுக்கு சக்தி உண்டு. இதை ஆசிரியரோட கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால அப்படின்னா ஒரு செகண்டுக்குள்ள அவன் முடிச்சிருப்பான் அடுத்த வேலையை. அந்த ஒரு செகண்ட் தான் அவனுக்கு தேவை. நீங்கள் அப்போ அந்த வர்ம இதுவும் தனியாக படிச்சிங்க? அது எனக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அதையும் பயின்றிருக்கணும். இப்போ ஒரு அலோபதி மருத்துவத்தோட இந்த மாதிரி இந்திய மருத்துவம், சீன மருத்துவம் மற்றவற்றெல்லாம் இணைக்கிற போது அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகலையா? என்ன பண்ணேன்னு நான் பேஷண்ட்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டுது, இது வந்து நம்ம நாட்டுது கிடையாது. அப்போது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் இதை நான் பயன்படுத்துகிறேன், இது பயன்படுத்தினா இதனுடைய விளைவுகள் என்னன்னு சொல்கிறேன்.
ஆனால் இது இல்லாமல் மருந்து கொடுத்தா கிட்னி அஃபெக்ட் ஆகுமோ எது அஃபெக்ட் ஆகுமோ எனக்கு தெரியாது. இதில் ஒன்றும் அஃபெக்ட் ஆகும். வேர்ஸ் கம்ஸ் டு த வேர்ஸ் இதனுடைய பலன்கள் இல்லாமல் போகலாம். இப்போ நான் இங்கே பிடிச்சி அமுக்கிற அந்த பகுதிகள் மூலமாக உங்கள் வலி குறையுதா அப்படின்னா நிச்சயம் குறையுது. டாக்டர் வலி காணுமே பிடிச்சிக்கிட்டே இருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நல்ல நினைவு இருக்குது. நான் உங்கள்கிட்ட வந்தபோது கூட வலி இருக்கிற இடம் வேறையாக இருந்தது, ஆனால் நீங்கள் ப்ரெஸ் பண்ண இடம் வேறையாக இருந்தது. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் கூட சொன்னீங்க. உங்களுக்கு நினைவு இருக்கா? கண்டிப்பாக சார். அதாவது காமனாக நாம் இந்த காட்டன் பார் எனக்கு இங்கே தான் வலிக்குது அப்படிம்பாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், சார் அங்கே தானே வலிக்குது, இதோ இங்கே பிடிச்சிக்கலாம் பாருங்கள், இப்போ வலி இருக்கா? இல்லையா சார்? எப்படி அது இல்லை காணுமே சார். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அது. அப்போது அவங்களுக்குள்ள சந்தேகம் அதிகம் சந்தோஷத்தை விட. ஏன்னா இது எப்படி போச்சு, எனக்கு அது போகக்கூடாது இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த சேஞ்சை அப்பா ஃபீஸ் கட்டினா பையன் ஸ்கூலுக்கு போகலான்னு குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்பா ஃபீஸ் கட்டினாரான்றத மேலே நோக்கி பார்க்குறோம். அப்போது தசைகளினுடைய செய்கைகள் எப்படின்னா, கிட்டக்க நம்மளுடைய அச்சு எலும்புக்கு கிட்டக்க இருக்கிறவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணணும், அச்சு எலும்புக்கு தூரம் இருக்கிறவங்க மொபிலைஸ் பண்ண முடியும். இப்போ நகரணும்னா நடு பகுதிகள் ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நடந்து போக முடியும். நடந்து போகும்போது இதெல்லாம் ஆடினா நீங்கள் என்ன அப்படி ஆட்டின்னு போகிற, நேராக போ அப்படிங்க. முதுகுல இந்த இடத்த பிடிச்சிங்க நடக்கிறதுக்கு இல்லையா? அதை தண்டை எலும்பு பிடிச்ச உடனே அடுத்த செகண்ட் மூட்டு வலிகள்லாம் குறையும். அப்போ ஆக்சியல் எலும்பு கூட வர தசைகள் வேறு, நாம் செய்கிற எக்ஸசைஸ் பண்ணுற மசில்ஸ் வேறு. வலி வேறு இடத்துல இருக்கலாம், ஆனால் வலிக்கான காரணம் வேறு இடத்துல இருக்குது. அது இதை தீர்க்கிற போது வலியினுடைய நீங்கள் புல்லட்டை காட்டுறீங்க, நான் கண்ணை தேடுறேன். எல்லாரும் தோண்டாவை காட்டி இங்கே வலிங்களோ, நான் கண்ணை தேடுறேன். சர்ஜரி தான் தேவைன்னு சில இடத்துல சொல்லும்போது அவர்கள்லேருந்து மீட்டு நம்ம சர்ஜரி இல்லாமல் கொண்டு வந்துட முடியுமா? அதாவது சர்ஜரி தான் பண்ணிதாகணுங்கிற இடத்துல நானும் புரிந்த போது இது பண்ணித்தான் ஆகணும் சார், இந்த ஃப்ராக்சர் தனியாக பிச்சு போயாச்சு எலும்பு, இது ஒன்று சேர்த்தா தான் இருக்க முடியுங்கிற இடத்துல என்னுடைய எத்திக்கல் ப்ராக்டிஸ் இஸ் டு கிவ் தெம், போய் அவரை பார்த்துக்கோங்க, டாக்டரை பாருங்கள், இது என்னால் செய்யக்கூடாது, அவங்கள பார்க்கணும்னு சொல்லுவேன். ஆனால் இது இல்லாமல் என்னால் செய்யக்கூடிய, இது தேவையில்லை, இல்லாமலே பண்ண முடியும், இதுக்கு என்ன நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களுக்கு கொடுத்து எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்கிறது ஒரு பகுதி. இது இல்லாமல் சார் நான் சர்ஜரி பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பயமாகுது, நீங்கள் என்ன ஒன்றா பண்ணிக்கோங்க, எனக்கு வயசாச்சு, ஏதாவது பற்றி எனக்கு அனஸ்தீசியா கொடுத்து என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கு பயமாகுது, நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்டு கடைசியாக மருத்துவ ரீதியாக அவருக்கு சர்ஜரி பண்ணணும்னு இருந்தாலும் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற சேலஞ்சஸ் வந்தபோதும் நான் அப்ளை பண்ணப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் எனக்கு அதில் கிடைச்சது என்னென்னா, நிறைய பகுதிகள் சர்ஜரி இல்லாமல் நான் எம்பிபிஎஸ் படித்த போது கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டி இருந்தது. இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு டென்னிஸ் பிளேயர், அவங்க கார் ஓட்டிகிட்டு அவங்க அம்மா ஓட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க ஒரு 125 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க, ஃப்ரண்ட் டயர் பர்ஸ்ட் ஆகி கார் ஒரு கர்ணம் போட்டு தூரம் போய் விழுறாங்க. அம்மா போட்டிருந்த பெல்ட்னால அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு அந்த சீட் பெல்ட் போடலை, வண்டியை விட்டு பறந்து போய் விழுந்தாங்க. விழுந்த அந்த குழந்தைக்கு she was 15 years, 15 வயசு, முதுகில் 4 எலும்பு உடஞ்சிருந்தது. எனக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி உடஞ்சிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நியூரோ சர்ஜன் சொல்கிறாரு. அவங்க சொந்தக்காரங்க தான், அவங்க எல்லாம் மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சொன்னேன், அவங்க கீழே ஃபோன் கொடுங்க, அவர்கிட்ட பேசணும். அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். அடுத்து சார் எப்போ அவங்க டென்னிஸ் ஆட முடியும், டென்னிஸ்க்காக தான் அவங்க வந்தாங்க சென்னைக்கே, அது 1 வருஷம் கழித்து பார்க்கலாம் சார், அது இப்போ முக்கியம் கிடையாது. அந்த குழந்தைய ஸ்கூலெல்லாம் நிறுத்திட்டு டென்னிஸுக்காகவே நீங்கள் வந்திருந்தாங்க அந்த சமயத்தில். அப்போது ஃபோனை அவங்க கையில் கொடுத்துருங்க சார். ஃபோனை அவங்க கிட்டே கேட்கும்போது, காலெல்லாம் நகர்த்துறியா, உன் காலை மடக்கி நீட்ட முடியுதா? சார் எல்லாம் பண்ணுறேன் சார். உங்களுக்கு கடைசியாக பாத்ரூம் எப்போ எழுந்து போனியா? எழுந்து தான் சார் போனேன், பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துக்கினேன் சார். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் கேட்கல. இந்த 4 எலும்பு உடஞ்சது ஒரு பக்கம், அவர்கள் நகர்கிறார்கள், அவங்க பிளாடர் பவல் நார்மலாக இருக்குன்னப்போ அவங்கள சென்னைக்கு நீங்கள் வந்துடுங்க, ஒரு இன்ஜெக்ஷன் எதாவது போட சொல்லுங்கள், ஸோ தட் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு. இங்கே மேக்னெட்டோ தெரப்பி யூனிட்டுக்குள்ளார அவங்கள ஒரு மாதம் வச்சு அந்த ஃப்ராக்சர் ஹீல் ஆகிறதுக்கும் பண்ணி 7வது மாதம் காம்படிட்டிவாக டென்னிஸ் ஆடக்கூடிய கெப்பாசிட்டிக்கு அவங்கள கொண்டு போயாச்சு. அந்த மேக்னெட்டோ தெரப்பிங்கிறது
ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே உடம்பை கொண்டு போகும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய செல்களினுடைய செல் மெம்பரேன் செல் வால்னு சொல்லுவாங்க, செல் சுவரும்பாங்க, அது நல்லா இயங்குறதுனால ஃப்ராக்சரை சீக்கிரம் சரி பண்ணிடும், தோல் மூடாத அல்சரை மூடிடும், வலிகளை குறைக்கும். இதெல்லாம் நான் என்னுடைய முறைகளில் நான் பயன்படுத்துகின்ற ஒரு கருவினா அதில் இந்த முக்கியமான PMF பல்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரப்பி. இதை டாக்டர் சாரதா சுப்பிரமணியம்ங்கிறவர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும்போது செய்த ஒரு தீவிரமான ஆராய்ச்சியின் மூலமாக மேக்னட்டோ பயாலஜிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டை உண்டு பண்ணி இந்த எக்யூப்மெண்ட்டை இருந்தாங்க. நான் இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசனுக்குள்ளார இது ரொம்ப எனக்கு பயன்படுங்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறேன். இந்த ஆத்லீட்டுக்கு இது பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேரை சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணுற வாய்ப்பு. இவ்வளவு பண்ணும்போதும் அவங்க எக்ஸசைஸ் யோகா இதெல்லாம் கூட அவங்க சேர்ந்து தானே பண்ணணும் இல்லையா? நம்ம வேறு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதோடய அதுக்கு பிறகு மக்கள் போயிடக்கூடாதுல்ல, அவங்க அதில் பங்களிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? நீங்களும் சொன்னீங்களே நான் சரியாச்சு, நான் போட்டுமா டாடா நல்லா ஆயிடுச்சுல கிளம்புறேன் அப்படின்னப்போ, சார் போகலாம் முடியாது, இருங்க எக்ஸசைஸ் பண்ணோம். எக்ஸசைஸா இதான் சரியாச்சு. அப்போது நம்ம உடம்புக்குள்ளார வலி சரியான உடனே எப்படி தப்பிச்சு ஓடலாம் தான் பார்ப்போம். நாங்களாம் மறுபடியும் ஒரு காரியம் செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சோம்பலாக தான். இப்போ இல்லை, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த சில பயிற்சிகள்லாம் செஞ்சதுக்கப்புறம் இல்லை, ஆனால் அந்த இடம் உண்மை தான். ஏன்னு கேட்டால் இதுவரையிலும் நாம் வலி இல்லாமல் இருந்தோம், இப்போ வலி சரியாயிடுச்சு, அதான் சரியாயிடுச்சே அப்படிங்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரியான பிறகு இவர் சொல்கிறதெல்லாம் நான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது அந்த மாதிரி என்னுடைய முதல் இந்த மருத்துவம் பயின்ற காலத்தில் வந்த பேஷண்ட்டை நான் ஒரு வாரத்தில் சரி பண்ணியிருப்பேன். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னால் டாக்டர் டாட்டா அப்படின்னு போயிடுவாங்க. 2வது வாரம் 3வது வாரத்துக்குள்ளே வந்துடுவாங்க. நீ என்னை சரி பண்ணியான்னு என்ன கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. என்னை ஏமாத்துறேன். இல்லையா சார், நான் தான் எக்ஸசைஸ் சொன்னேனே, அது ஏன் நான் பண்ணணும்? சரி, நான் என்ன பண்ணேன், ஒரு 60% சரியாகும் போதே மிச்சம் இருக்க 40%க்கு நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும். நீங்கள் பயிற்சியின் மூலமாக சரி பண்ணுங்கள். அதை சரி பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வராமல் இருக்கிற வழியும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, என்னை பார்க்க வேண்டாம். அப்போது ப்ரிவென்ஷனையும் அதுக்குள்ளாரே அடக்கி வச்சிட்டோன்னா அவர்கள் மீண்டும் என்னை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒருத்தர் வராங்க, வலின்னு சொன்னாங்க, என்னை பார்த்துட்டாங்க, டாக்டர் ரொம்ப நல்லா சரியாயிடுச்சு, எப்போ வலி வந்தாலும் உங்களை பார்க்க வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பகுதி. சார், இனிமேல் என்னை வலியோடு பார்க்க வரக்கூடாது, நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னுடைய மருத்துவத்தில் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டாக்டராக இருந்தோன்னா நீங்கள் இப்போ என் கிளினிக்கு வந்தீங்க, வந்தவரே திருப்பி பார்த்துருந்தீங்க, நம்ம 2 பேரும் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம்னா இந்த ஆள் சரி பண்ணலன்னு அர்த்தம் ஆகிடுது. அதனால் வந்தவங்க யாருமே புதுசாக வந்தவங்களாக இருக்கணும், அங்கே பார்த்தவங்களாக இருக்கக்கூடாது. உங்களுடைய நிறுவனத்துக்கு ஸ்பார்க் அப்படின்னு பேர் வச்சுருக்கீங்க, என்ன எதுவும் ஐடியா? அது எல்லாமே ஒரு பொறி தானே சார், ஒரு டபால் அப்படின்ற மாதிரி. அக்னி குஞ்சு, பாரதி சொல்கிறாரு அக்னி குஞ்சு. அந்த அக்னி குஞ்சு இக்னைட் பண்ண முடியும், ஒன்று எரிக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அந்த ஃபயர் வந்துடுது, நாம் கிட்ட போகக்கூடாது. அதனால தான் அந்த பேர் சொன்னோம். ஆனால் அதில் ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபிசிக்கலாக அவங்க செய்யக்கூடிய டான்ஸு, அவங்க மார்ஷல் ஆர்ட்டு, அவங்களுடைய யோகா, அவங்க என்ன செய்தாலும் அதை பர்ஃபார்மன்ஸாக எடுத்துக்கிறேன். அசஸ்மெண்ட், அதை எப்படி அசஸ் பண்ணி அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் என்ன மாதிரியான பழைய நிலைக்கு கொண்டு வருது. இப்போ ஆடுறவங்கக்கிட்ட ஒரு டிமாண்ட் என்னவாக இருக்குன்னா, சார் கால் சுலுக்கியிருக்கு, நாளைக்கு நான் ஆடணும், நாளைக்கு மேட்ச் இருக்கு. இப்போ அதே தான் சீனியர் ஆர்டிஸ்ட்டும், அவர் நாளைக்கு ஷூட் இருக்குது சார், நான் இத்தனை கோடி ரூபாயில் போட்டிருக்காங்க, ப்ரொடியூசர் நிறுத்த மாட்டார், நான் அங்கே போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீங்கள் சரி பண்ணுங்கள். அந்த மாதிரி நிலைகளில் எப்படியாவது அவங்கள ஏர்லியஸ்ட் ரிட்டர்ன் டு காம்படிஷன். வேறஸ் இங்கே நார்மலாக ஃபிட்னஸ் மெடிசன் தான் அந்த பிரச்சனையே இல்லை. நீங்கள் 1 மாதம் கழிச்சு கொடுத்தா கூட நான் போகலாம்ல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் எனக்கு இங்கே ப்ரெஷர் கிடையாது, அங்கே ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி. இந்த டிஃப்ரென்ஸ் ஆர்த்தோபீடிக்ஸ், அதாவது ஏற்பட்ட காயத்தை மட்டும் பார்ப்பது, கூட ரீஹாபிலிட்டேஷன், அடுத்து என்ன செய்தால் அவர்கள் பழைய நிலையை அடைய முடியும். எல்லாருக்கும் ஏஜிங்கிறது தவிர்க்கவே முடியாத விஷயமாச்சு. அந்த ஏஜிங்க்கு போகிறவங்களுக்கும் சில பயிற்சிகள் மூலமாக நம்ம அவர்களுடைய உடல் நலத்தை தக்க வைக்க முடியுமா? நல்ல கேள்வி சார். எல்லாருமே
நிச்சயம் ஒன்று மாற்றம் உண்டாகியே தீரும். ஏஜ் வந்து ஆகி தான் தீரும். குறையாத எப்படி வருது, எதனால ஏற்படுது? ஓகே, குறையாத வயதும் பட்டர் சொன்ன மாதிரி, அபிராமி பட்டர் குறையாத வயதும். அப்போது அந்த வயதானது நம்ம செல்களுக்குள்ளார ஏற்படுகின்ற ஒரு செல்லுலேயும் தினம் நடந்துக்கிற ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு லைசோசோம்னு ஒரு பகுதி இருக்குது. அது வந்து என்சைம்கள் சுரக்கிற பகுதி. இப்போ நம்ம சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல்லாக என்சைம்ஸ் துறப்பு அந்த இதை டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு செல்லுக்குள்ளேயும் பகுதிகளை உள்ளே வந்ததை டைஜஸ்ட் பண்ணி அதில் இருக்கிறத எடுத்து செல்லுக்குள்ளார டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். அந்த லைசோசோம் ஆக்டிவிட்டி வந்து மாறுது. எப்போ நம்ம வயதாகும் பொழுது எந்த லைசோசோம் வெளியிலேருந்து வந்தவங்களை மட்டும் சாப்பிடணுமோ உள்ளே இருக்கிறவங்களையும் சேர்த்து அதை சாப்பிட்டுடுது. செல் ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அப்போப்டோசிஸ், அதாவது எந்த பகுதிகள் தேவையில்லையோ பயன்படுத்தினால் நாம் வைத்துக்கொள்வோம், பயன்படாவிட்டால் அவர்களை நாம் விலக்குவோம். லா ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ். இப்போ நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விரல்கள் எல்லாம் ஒட்டிய மாதிரி இருந்து தேவையில்லாத அந்த ஸ்கின்னெல்லாம் மறைந்து விடுகிறது. இல்லைன்னா நமக்கும் அந்த வாத்து இதெல்லாம் மாதிரி ஒரு இது இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கை அந்த இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கை அவங்களால விரிக்க முடியாது, கட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணணும். இதெல்லாம் என்னென்னா நார்மலாகவே நடக்கக்கூடிய சில காரியங்கள் வயதாகும் பொழுது இன்னும் வேகமாக நடக்கின்றது. நம்ம செல் ஒவ்வொன்றும் தினம் ரீப்ளனிஷ் ஆகிட்டு மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்குது. கூடவே அழித்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ அழிக்கிறோன்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்தே ஒரு 3 கோடி செல் தினம் நம்ம இழக்கிறோம். நம்மளுடைய இன்டெஸ்டைனை விட்டு தினமும் போய்கிட்டு இருக்கு 3 கோடி. அதே மாதிரி 3 கோடி செல் டெவலப் ஆகணும். அப்பதான் அந்த ஈடு கட்ட முடியும். அது பிறப்பு இழப்பு நடந்து கொண்டே இருக்கிற அந்த உடம்புக்குள்ளார என்னைக்கு இழப்பு அதிகம் பிறப்பு கம்மியாக இருக்குதோ வயதாக ஆரம்பித்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதில் சில பேர் அவங்களுடைய மன அழுத்த காரணமாக செய்கிற வேலையின் காரணமாக மிக இளைய வயதிலே அவர்கள் முதுமையை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுதான் இங்கே நடக்கிறது. அந்த ஏஜிங் வந்து கெமிக்கலாக நாம் குறைக்க முடியுமா? இப்போ சித்தர்களை கேட்டிங்கன்னா இந்த குளிகை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு காய சித்தம் அப்படின்னு காய சித்தி வந்துருச்சு. காயம் அப்படிங்கிறது உடம்பு அந்த சித்தி பண்ணலாம். அப்போது அதை எப்படி பண்ண முடியும்? பயிற்சிகள் மூலமாக. யோக முறைகள் ஒரு பக்கம், பயிற்சிகள் ஒரு பக்கம். யோக முறைகளும் இந்த காற்றை உள்ளே கொண்டு வர்றது, காற்றை திரும்ப வெளியில் கொண்டு போகிறது. இந்த காஸ்மோஸ்குள்ளே நமக்கு இருக்கிற கனெக்ஷன் வெறும் இந்த காற்று தான். அந்த காற்றை கூட நம்ம சீராக எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போகிறது இல்லை. எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள வந்து டீப் ப்ரீத்திங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல நீங்கள்? எஸ் சார். அதாவது நம்ம எடுக்கிறது நம்ம காமனாக நம்ம கொஞ்சம் மூச்சு டீப்பாக எடுங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் அந்த செஸ்ட்டு தான் விரியும். அவங்க வயிறு பகுதி விரியாது. என்னை பொறுத்தவரையில் விநாயகருக்கு ஏன் வயிறு இவ்வளோ பெருசாக பேழை வயிறும் பெரும்பார கோடும் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த பேழை வயிறு ஏன் இருக்குன்னா நம்ம டயஃப்ரம் கீழே வந்துன்னா அந்த பகுதி விரிய வேண்டும். அது விரிந்தாலே நீங்கள் ஆக்சிஜன் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க, தடங்கல்களை நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்ற அங்கே ஒரு முக்கியமான விக்னேஸ்வரர் அங்கே பார்க்கலாம். அப்போது அந்த தடைகளை நீக்குவதற்கு நீங்கள் டயஃப்ரம் உதர விதானம் கீழே வரணும். ஆனால் நம்ம பிஸ்டனை கீழே வர விடாமல் சிலிண்டரை தூக்கி மேலே இழுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே மேலே இருக்கிற மசில்னால. அதனால தான் கம்ப்யூட்டரை வேலை செய்கிறவங்க கையை அப்படி உட்காந்து தலையை சாய்ச்சிக்கிட்டு அவங்க அடிக்கிற விதத்தினால மூச்சு எடுத்தும் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளார உள்ளு பண்ணுற வழி தான். அப்போ ஆக்சிஜனை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய ப்ரீதிங் டெக்னிக்கை தான் பிராணயாமம் என்று நம்மளுடைய மொழியில் சொல்கிறோம். அந்த யம அப்படின்னு சொல்லும்போது அந்த யாமங்கள் எல்லாம் நமக்கு செஞ்சுக்கிற காரியங்கள். அந்த காரியத்தை கூட செய்யாமல் நம்ம விடும்பொழுது நம்மளுடைய ஏஜிங்னு கேட்டிங்கல்ல, அது இன்னும் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும்.